ஒரு ராஜா ஒரு குரங்கு ஒன்றை வளர்த்தார். அந்த குரங்கு தினமும் உணவு உண்பதற்காக அதனால் கூண்டை அரசர் திறந்து விடுவார். மர்மோசெட்டை கூண்டிலிருந்து விடுவித்தார். கூண்டிலிருந்து வெளியே வந்த அது குரங்கை கையை மகிழ்ச்சியுடன் நீட்ட சொல்லி வெளியே குச்சியால் சென்றது. 2 அடி அடிப்பார். அரசர் இது ஒரு வாடிக்கையாக குச்சியுடன் தினமும் நடந்து இறங்கினார். கொண்டு இருந்தது. ஒரு நாள் அமைச்சர் ஒருவர் ராஜாவிடம், மன்னரே, எதற்காக குரங்கை தினமும் அடிக்கிறீர்கள்? அது எந்த தவறும் செய்யவில்லையே. அரசர் குரங்குக்கு நீங்கள் தரும் உணவை பழங்கள் அழகாக வீசினார். உண்டுவிட்டு அமைதியாக சென்று விடுகிறது. இதில் எந்த தவறும் இல்லையே என்று கேட்டார் அமைச்சர். மன்னரும், சரி, இனிமே நான் அடிக்க மாட்டேன், என்ன நடக்கிறது என்று பார் என்றார். அன்பான மறுநாள் அரசர் ஆனது. உணவு மர்மோசெட்டை உண்பதற்காக கூண்டிலிருந்து குரங்கின் கூண்டை விடுவித்தார். திறந்து விட்டார் மன்னர். வெளியே வந்த குரங்கு அமைதியாக சுற்றிமுற்றி பார்த்தது. மன்னரும் அதை அடிக்கவில்லை. குரங்கிற்கு ஒரே சந்தோஷம். குரங்கிற்கு பழங்களை தந்த பொழுது அதை சாப்பிடாமல் தூக்கி எறிந்து விளையாடியது. இதைக் கண்டு அமைச்சர் குரங்கை அடிப்பதற்காக சென்றார். அப்பொழுது மன்னர், ஒரு நிமிடம் அமைச்சரே, இது நான் வளர்க்கும் குரங்கு, எனக்கு அதன் மீது பாசம் உண்டு. அதனால் தான் மற்றவர் யாரும் அதை அடித்து விடக்கூடாது என்பதற்காக நான் முதலிலேயே நான் கண்டித்து ஒழுக்கத்துடன் இருக்க வைக்கிறேன் என்றார் மன்னர். அதற்கு அமைச்சரோ, என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா, நீங்கள் செய்தது சரியே, உங்கள் மனதை நான் புரிந்து கொண்டேன் என்றார் அமைச்சர். இந்த கதையில் அர்த்தம் என்னவென்றால், நாம் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளையும் மாணவர்களையும் கண்டிப்பதில் பாசம் காட்டாதீர்கள். இந்த சமூகத்தில் ஒழுக்கம் தவறும் பொழுது அவனை மற்றவர்கள் தண்டிக்க நேரிட்டால் நம் மனம் எவ்வளவு கஷ்டப்படும்.